ஒரே ஒரு நாள் தாங்க ஒளிபரப்பு பண்ணா, அதிலே ஆடி போயிட்டார் ஸ்டாலின். ஒரே ஒரு நாள் 4 முறை சட்டமன்றம் நடந்தது. 4 முறை நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழக அரசே இருந்திருக்காது. நான் மட்டுமல்ல, நம்முடைய கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக பேசினாங்க. எதையுமே ஒளிபரப்பு பண்ணல, இருட்டடிப்பு தான் செஞ்சாங்க. நீ எதை செய்தாலும் மக்கள் எங்கள் பக்கம் இருக்கின்றார்கள். யார் நல்லது செய்கிறார் என்பதை எண்ணி பார்க்கின்றார்கள். எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பது மக்களுக்கு தெரியும். நிச்சயமாக உறுதியாக அத்தனை பேரும் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும். நீங்களே எண்ணி பார்ப்பீங்க. இப்படித்தான் ஏற்கனவே பொதுச் செயலாளர் சொன்னாரு நாடாளுமன்ற தேர்தலில் அப்படின்னு பல பேர் நினைக்க தோணும். நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. இது நம்முடைய தேர்தல். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பிரம்மாண்டமான கூட்டணி அமையும். மக்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும். கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும். மக்கள் விரும்புகின்ற கூட்டணி அமையும். அதே அந்த கூட்டணி மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியும் பெரும்பான்மையான இடங்களில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெல்லும், வெற்றி பெறும், ஆட்சியை பிடிப்போம். 2026 வருகின்ற ஆட்சி வேறு விதமாக இருக்கும். இன்றைய தினம் ஆட்சியில் இருக்கின்றவர்கள், அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அதிகார போதையிலே ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும். தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இருக்கும். என்ன திரு கருணாநிதி குடும்பம் என்ன மன்னர் குடும்பமா? மன்னர் ஆட்சியில் தான் மன்னருக்கு பிறகு அவருடைய மகன் முடிசூட்டிக் கொள்ளுவார். அதுக்கு பிறகு அவருடைய மகன் முடிசூட்டிக் கொள்வார். அப்படித்தான் திரு கருணாநிதி இருந்தார். அவர் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் முடிசூட்டிக் கொண்டார். இப்போ ஒரு வாரிசை கொண்டாந்து முடிசூடுறதுக்கு துடிக்கிறார். எப்ப இவர் வந்தாலோ அப்பவே திமுகவுக்கு சனி முடிச்சிட்டு. யார் வந்தாலும் உங்களுக்கு தெரியும். ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு ஒருபோதும் நிறைவேறாது. மக்கள் ஒருமுறை ஏமாந்து உங்களுக்கு வாக்களித்து விட்டார்கள். கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி தந்திரமாக நீங்க ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள், கொள்ளைப்புறமாக. ஆனால் 2026 மக்கள் விழித்துக் கொண்டார்கள். அதனால் நிச்சயமாக 2026 அதிமுக ஆட்சி மலரும். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும். இன்னைக்கு திமுக காரனே நொந்து போயிருக்கிறான். அதுவும் திமுக அமைச்சர்கள்லாம் முகத்துல பிரகாசமே இல்லை. நான் சட்டமன்றத்தில் வந்து பார்க்கிறேன், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்லாம் அமர்ந்து பார்க்கிறோம். ஏன்னா அந்த கட்சியில உழைக்கிறவர்களுக்கு அங்க மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது. மூத்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க. திரு கருணாநிதி காலத்திலையும் அமைச்சரா இருந்தாங்க, ஸ்டாலின் அமைச்சர்களையும் அமைச்சரா இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் துணை முதலமைச்சர் கிடையாது. திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த என்ற ஒரே காரணத்திற்காக அவரை எம்எல்ஏ ஆக்குறாங்க, பிறகு அமைச்சராக்குறாங்க, பிறகு துணை முதலமைச்சர் ஆக்குறாங்க. ஆக கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தாதான் இவ்வளவு பதவி உயரும் கிடைக்கும். சட்டமன்ற நிகழ்ச்சிகள் நேரலை ஒளிபரப்பு செய்யப்படும் சொன்னாங்க. இன்றைக்கு சட்டமன்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது பிரதான எதிர்க்கட்சி அதனுடைய தலைவர் நான் பேசுகின்ற பொழுது கட் பண்ணிடுவாங்க, லிங்க் எடுத்துட்டுவாங்க. அப்புறம் நாம கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்வார். அது எப்படி மக்களுக்கு போய் புரியும்? கேட்கின்ற கேள்வியும் காட்ட வேணும், நேரலையில் காட்ட வேணும். அதுக்குண்டான பதிலும் மக்கள் தெரிஞ்சா தானே புரிந்து கொள்ள முடியும். மக்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி
நம்முடைய சட்டமன்றம் பேசுவதை காட்டுவதே கிடையாது.